கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு பிஜிடிஆர்பி 2025-26ல் எப்படி வினாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் கேட்டால் நம்ம எப்படிலாம் பதில் சொல்லலாம், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஓவரால் எல்லாத்தையும் தான் படிக்கணும், இருந்தாலும் கூட எப்படியெல்லாம் படிக்கலாம், இன்னும் எந்த மாதிரியான பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். சில வினாக்களுக்கான அந்த விளக்கங்களை அப்போ பார்த்துடலாம். முதல் வினா பாருங்கள். இந்த மாதிரி பொறுத்துக வடிவில் கொடுப்பாங்க. முதல் வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொறுத்துக வடிவில் இப்படி நமக்கு தருவாங்க. இல்லை என்னென்ன இருக்குது இந்த பக்கம் இருக்கிறத மட்டும் முதல்ல பாருங்கள். என்றைக்குமே வினாவில் இடது பக்கம் இருக்கிறத முதல்ல தெளிவாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கிறத தான் நம்ம வாசிக்க போகிறோம். வளையி, உறுதுயர், பெருமுது, நோக்கி. இப்போ இந்த 4 வார்த்தை பார்த்துருப்பீங்க. பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரி, அப்படி கிடைக்கலனா ஆப்ஷனுக்கு வாங்க. முதல்ல வினைத்தொகை இருக்கு இல்லைங்களா, வினைத்தொகை, பண்பு தொகை, சொல்லி செயலப்படை, செய்தி செயலப்படை, வினையச்சம். இதை பார்த்தோம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி ஓகே, நம்ம இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் இலக்கண குறிப்பு தான் இருக்குது, பொறுத்துகளை நம்ம பொருத்தணும் அப்படிங்கிறது தான். இது கண்டுபிடிச்சாச்சு. இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இலக்கண குறிப்பு சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு இலக்கண குறிப்பு எப்படி வரும் அப்படிங்கிறத. அப்போ வளை அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. வளை அப்படின்னா அதுக்கு என்ன நமக்கு ஆன்சராக இருக்க முடியும்? அது அளபடைன்னு நமக்கு தெரியுது. இதில் சொல்லிசை அளபடையா செயலிசை அளபடையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இந்த ரெண்டுக்குள்ள தான் சந்தேகம், சொல்லிசையா செயலிசையா அப்படின்னு. நீங்கள் இந்த அளபடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிழிய, தழிய, சரிங்களா, இப்படி என்னதுங்க வரக்கூடிய இந்த எழுத்து. இப்போ இந்த இடத்துல 2 எழுத்து தழி கெழி அப்படின்னு வருது இல்லைங்களா. இப்படி 2 எழுத்துலேயே அது வருது அப்படின்னா அது நமக்கு எப்போவுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய பொருள் இப்போ நசை பார்த்துருப்பீங்க, நசை அப்படின்னு வரும். இந்த இடத்துல அது அளபடை எதுக்கு வந்திருக்குன்னா, நசைனா விருப்பம், ஈ சேர்ந்து விரும்பி அப்படிங்கிற பொருள் வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி 2 எழுத்துல தான் முக்கியமாக வரும். இது சொல்லிசை அளபடை எப்பயுமே 2 எழுத்துல தான் வரும். அப்போ நம்ம என்ன குறிச்சிக்கலாம், இதுக்கு என்ன இருக்க போகுதுங்க, ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதில் சொல்லிசை அளபடை இருக்குது அப்படிங்கிறத நாம் குறிச்சிக்கலாம். சரி, இப்போ இந்த சொல்லிசை அளபடை இது வச்சுக்கலாம், இப்போதைக்கு வச்சுக்கலாம். வருங்க, 1க்கு 3 ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. சரி, இந்த இடத்துல பியில் 1க்கு 3 ஆப்ஷன் இருக்குது. சரி, அப்படி இருக்கட்டும். அடுத்து உறுதுயர் அப்படிங்கிறது அதுக்கு இலக்கண குறிப்பு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? உறுதுயர். இப்போ உரு துயர் சொல்லிட்டு இல்லைங்களா, உற்ற துயர், உறும் துயர், உருகின்ற துயர், உருகின்ற துயர். சரி, இந்த உறுதுயர் வார்த்தையை 3 காலத்துக்கு பொருந்தும். உற்ற துயர் இது இறந்த காலத்தில், உறும் துயர் எதிர்காலத்தில், உருகின்ற துயர் நிகழ்காலத்தில். அப்போ ஒரு சொல்லை நீங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது 3 காலத்துக்கும் அது பொருந்தி வர மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறதுங்க வினைத்தொகை. என்ன சொல்லுவோம்? காலம் கறந்த பெயரச்ச வினைத்தொகைன்னு நம்ம சொல்லுவோம். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல சொல்லி பாருங்கள். அந்த வார்த்தையை இப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுங்க, அது வினைத்தொகையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, பெருமுது, பெருமுது அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. பெருமுது ஏதவாக இருக்க முடியும்? பெருமுது அப்படிங்கிறது பெருமை கூட்டல் முது அல்லது பெருமை கூட்டல் அமுது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வரும். அப்போது பெருமை சிறுமை இருக்கு இல்லைங்களா, பெருமையாக இருக்கட்டும், சிறுமையாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய வட்டமாக இருக்கட்டும், சதுரமாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் பண்பு தொகைக்கான அடிப்படை என்னங்க? வண்ணம், வடிவம், அளவு. இதில் நிறமாக இருக்கட்டும், அந்த வடிவமாக இருக்கட்டும், அது என்னதுங்க அந்த அளவு எதுவாக இருக்கட்டும், இதில் எது வந்தாலுமே அது வெளிப்படையாக வந்துச்சுன்னா பண்பு பெயரில் வந்துடும். மறைஞ்சு வருது அப்படின்னா, அது மைவிகுதி மறைஞ்சு வருது அப்படின்னா அது பண்பு தொகையில் வந்துடும். நீங்கள் இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பண்பு தொகை பெருமுது அப்படிங்கிறத பண்பு தொகை அப்படின்னு பொருத்திடலாம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ண வலையை சொல்லி செயல்பட பண்ணோம், உறுதுயர வினைத்தொகை அப்படின்னு பொருத்தியிருந்தோம். அடுத்தது இறுதியாக இருக்கக்கூடியது நோக்கி அப்படின்ட்டு இருக்குது. நமக்கு ஆல்ரெடி இந்த குறிச்சிருக்கோம், கான்ஃபிடண்ட்டாக குறிச்சிட்டோம். அளபடையானா இல்லை, அப்போ இது கிடையாது. அப்போ வினையச்சம் தான் ஒன்று இருக்குது, போடலாம் அப்படின்னா பார்க்கணும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லைங்களா. நோக்கி அப்படின்னு, நோக்கி என்னது சென்றான், அதை பார்த்துட்டு போனான் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. நோக்கி சென்றான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நோக்கு அப்படின்னு வரும். இந்த இடத்துல நீங்கள் நோக்கி அப்படின்னு சொல்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்நோக்கி நின்றுக்குது, அப்போ அது எச்சம் தெரியுது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு எச்சம் வினையச்சம் தான், அப்படியும் போட்டலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும்
உ அப்படிங்கிற ஓசையோடையோ அல்லது இ அப்படிங்கிற ஓசையோடையோ இறுதியாக ஒரு சொல் முடியுது. இப்போ நோக்கி பிரித்து பாருங்க, இக்கு கூட்டல் இ முடிஞ்சது அப்படின்னா அதுதான் என்னதுங்க, வினையெச்சம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வினையெச்சம். ஒன்றும் இல்லை, ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிச்சுதான். இதுக்கப்புறம் பெயரை கொண்டு முடியாது. நோக்கி கண்ணன் அப்படின்னு வருமா? வராது. நோக்கி மாடுன்னு வருமா? வராது. நோக்கி போனான், நோக்கி சென்றான், இப்படி ஒரு வினை தான் அதுக்கு பின்னாடி வரும். அப்போ சென்றான், பார்த்தான் அப்படிங்கிறதுல என்னதுங்க, அது வினை. அப்போது ஒரு வினையை கொண்டு தான் முடியும். அடிப்படையில் அது ஒன்றுங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இ உ அப்படிங்கிற ஓசையோடு முடிஞ்சிச்சு, ஒரு எச்சம் முடிஞ்சிச்சுன்னா அது பெரும்பான்மை வினையச்சம் தான். நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. சரி, இப்போ எல்லாம் பொருத்திட்டோம். இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வருது? இப்போ நோக்கிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வினையச்சம் சொல்லியிருக்கோம். இங்கே என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்ப்போம். அப்போது ஏவுக்கு சொல்லி செயலபடை, பிக்கு வினைத்தொகை, சிக்கு பண்பு தொகை, டிக்கு வினையச்சம். அப்படிங்கும்போது நமக்கு 3 1 2 5 பாருங்க, 3 1 2 5 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போது இந்த மாதிரி பொறுத்துக வரும் பொழுது 4 வினாக்களையும் சேர்த்து ஒரே கொஷினாக கொடுத்துருவாங்க. நம்ம சில நேரங்களில் பாருங்கள், ஆப்ஷனில் எங்கேயாவது ஒரு இந்த பரவாயில்ல நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டுபிடிச்சா கூட போட்டலாமா அப்படின்னு கூட தோணும் நமக்கு. அந்த ஆப்ஷனில் தான் அப்படி இருக்குது. ஆனால் அங்கே அப்படி இருக்காது. என்ன பண்ணுங்க, பிக்கு 3னா இந்த ரெண்டுலேயுமே 3 3 கொடுத்துருவாங்க. 2 இடத்துலையுமே 3 3 கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4ல் 3 கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமையில் கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷினை கொடுத்துருவாங்க. நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வினைத்தொகையாக இருக்கட்டும், பண்பு தொகையாக இருக்கட்டும், அல்லது இலக்கண குறிப்பு எதுவாக இருக்கட்டும், இலக்கண குறிப்பு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அது ஒரு வினா நமக்கு வந்தே தீரும். அது எப்பவுமே இந்த மாதிரி பொறுத்துக்களை கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு இலக்கண குறிப்புன்னு கேட்டுட்டு ஒரு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 4 கொடுத்துட்டு அவங்களுக்கு திருப்தி எப்போ தான், 4 கொடுத்துட்டு கரெக்டாக குடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரி, இந்த வினா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வினா பாருங்கள், மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க. மரபு பிழைன்னா என்னன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும். சாப்பிட்றதுலேருந்து வினை மரபு, அப்புறம் இளமை பெயர், எப்படிலாம் மரபில் இளமை பெயர் எப்படிலாம் குறிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மரபுன்னு தான் சொல்கிறோம். சரி, நம்ம இந்த மரபு பிழையற்ற தொடர் மூலம் தொடரை முள்ள வாட்சி பார்த்துடலாம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் தாய் குச்சிகளை எடுத்து உணவு சமைத்தாள். என் தாய் குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து உணவு சமைச்சான்னு சொல்கிறாங்க 1. அடுத்தது 2 பாருங்க, காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. காலையில் அந்த அரும்பு வந்துச்சு, மாலையில் மனம் வீசியது. இல்லை எதுவும் பிழை இருக்க மாதிரி தெரியல. மாலை தென்றலில் நெல் தாள்களும் கரும்பு தொகைகளும், நெல் தாள்களும் கரும்பு தொகைகளும் அசைந்து ஆடின. மாம்பிஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா, என் தாய் குச்சிகளை எடுத்து உணவு சமைத்தால் நான் சொல்லுவீங்க, தாயை சமைத்தார்ன்னு தான் சொல்லுவோம். அது மரபில்லை. அவள் நம்ம அன்னையை பேசுறது மரபில்லை. செய்யல வேணால் மரபாக இருந்துக்கலாம், இது செய்யல் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. காலை பொழுதில் பிழையில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. இல்லை உற்று பிழை எதுவும் கிடையாது, மரபு பிழை எதுவும் கிடையாது, சரியா இருக்கு. அடுத்தது, மாலை தென்றலில் நெல் தாள்களும் கரும்பு தொகைகளும். நெல் தாள்னு தான் சொல்லுவாங்க, கரும்பு தொகைன்னு தான் சொல்லுவாங்க. அசைந்து ஆடின, இதில் மரபு கெடலை. மாம்பிஞ்சு ஊறுகாய், மாம்பிஞ்சு ஊறுகாய் நம்ம போடுவோம், மாவடு தானே, இந்த மாங்காய் அரிய வச்சு காய வச்சு தானே மாவடு ஊறுகாய் தானே சுவையாக இருக்கும். மாம்பிஞ்சு ஊறுகாய்னு சொல்லுவோம். அந்த வத்தல் தானே, மாங்காய் வத்தல் தானே போடுவோம். அப்படியே மாங்காய் ஊறுகாய் போடுவோம், போட மாட்டோம் இல்லையா? மாம்பிஞ்சு ஊறுகாய் வராது. அப்போ நமக்கு தெரிஞ்சதில் என்னதுங்க, இங்கே ஒன்று தவறாக இருக்குது, லாஸ்ட்டில் தவறாக இருக்குது. அப்படின்னா 2 3 சரியாக இருக்குது. இங்கே ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், டி 2 3 சரி அப்படிங்கிறாங்க. மரபு புரியுதுங்களா? அப்போது இதில் எல்லாமே வருங்க. ஒளி மரபு, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட மாதிரி பறவை என்ன பண்ணும், புல் என்ன பண்ணும், அதில் ஒவ்வொரு காகம் என்ன பண்ணும் இல்லைங்களா, கிளி என்ன பண்ணும், குயில் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒளி மரபாக இருக்கலாம். அல்லது ஒரு பயிருக்கு, இப்போ நெல்லு கீரைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நெல்லு தாள்னு தான் சொல்லுவோம், கீரைன்னு சில வகையில் தான் சொல்லுவோம். தென்னை மட்டை, தென்னை கீற்றுன்னு சொல்லுவோம், அதை பின்னிட்ட தென்னை கீற்றுன்னு சொல்லுவோம். கரும்பு தொகைன்னு தான் சொல்லுவோம். இதுதான் மரபு. எந்த ஒரு தாவரத்தின் உறுப்பை எப்படி குறிக்கணுங்கிறது மரபு. அதே மாதிரி எந்த நேரத்தில் மலரும் அப்படிங்கிறது, பெரும்பாலும் முல்லை மாலையில் தான் மலரும். இது மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா மரபு பிழை. காலையில் மலர்ந்த முல்லை மலர் பேசுகிறேன், காலையில் முல்லையெல்லாம் மலராது, மாலையில் தான் மலரும். கிட்டத்தட்ட அது மல்லிகைப்பூ, முல்லைன்னா மல்லிகைப்பூன்னு வச்சுக்கோங்களேன். அது பல வெரைட்டி இருக்குது, அந்த மல்லிகைப்பூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு நுணுக்கமாக கொஞ்சம் மரபு பிழை அப்படிங்கிறத, அவங்க எந்த வகையான மரபு நம்ம கேட்டிருந்தாலும் கூட நாம் அதை சரியாக பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது.
அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாங்க, மரபு பிழை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தெளிவாக படித்து பாருங்கள். சில நேரத்தில் எல்லாமே சரியாக இருக்க மாதிரி நினச்சி தப்பாக ஏதாவது குறிச்சிடக்கூடாது. சரி, அடுத்த வினா, சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கிட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன பார்ப்போம், சந்தா சாஹிப் மன்னர் அவர் எங்கே ஆட்சி பண்ணார் என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் இருக்குங்க. எதுக்காக இந்த வினா இப்படி கேட்டிருக்காங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கீழே ஆப்ஷன் பாருங்கள், கால்டுவெல், ஈராஸ் பாதிரியார், காப்பே செய்குத்தம்பி பாவலர், கான்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. சரி, இதெல்லாம் உங்களுக்கு இது யார் இது எல்லாருமே வெளிநாட்டிலிருந்து தமிழ் கற்றுக்கிட்டு நமக்கு அங்கேருந்து, அதாவது இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு நம்மளுடைய மதங்களை, அவங்களுடைய மதங்களை பரப்பதற்கு நம்மளுடைய மொழியை கற்றுட்டு நம்மகிட்ட பேசினவங்க. நமக்காக சில நூல்களை எழுதியிருக்கிறாங்க. யாருங்க இவங்க? வெளிநாட்டுக்காரங்க. அப்போ இதில் யாரோ ஒருத்தர் தான் வந்து சந்தா சாஹிப் மன்னர்கிட்ட பேசுறதுக்காக உருது கற்றுக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், அது காமன், இல்லை அந்த கேள்வி வந்திருக்காது. ஸ்பெசிஃபிக்காக அப்போ நீங்கள் என்ன படிக்கணும்னா, தமிழ் கற்றுக்கிட்டாங்க யார், அது ஓகே, எல்லாம் கற்றுக்கிட்டாங்க, அதை தாண்டி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னு புக்கில் சொல்லியிருப்பாங்க எங்கேயாவது. அப்போது இஸ்மத் சன்னியாசின்னு யாரை சொல்லுவோம் நாம? இஸ்மத் சன்னியாசினா ஒரு தூய துறவி. இப்போது இந்த இடத்துல யார் வந்து இதை கற்றுக்கிட்டார் பார்க்கும்போது இதுக்கு வேறு பேர் இருக்கான்னு பாருங்களேன். கால்டுவெல் தான், ஈராஸ் பாதிரி அவர் தான், செய்குத்தம்பி பாவலர் அவர் தான். கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கிங்கிறது வச்சுக்கலாம், வீரமா முனிவர் அவர் தான், அவர் இயற்பெயர் கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கி. வீரமா முனிவர் அப்படிங்கிறது என்னதுங்க, அவர் வந்து தமிழ் படுத்தி தன் பெயரை வந்து வச்சுக்கிட்டாரு. ஏன்னா கான்ஸ்டைன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அஞ்சாதவன், எதற்குமே அஞ்சாதவன் அப்படின்னு சொல்லி பொருள். இதுக்கான ஆன்சருமே இந்த கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கி தான். ஒருவேளை வீரமா முனிவர்னு கொடுத்தா உங்களுக்கு ஒருவேளை டக்கு ஞாபகம் வந்துருங்கிறதுனால அவருடைய இயற்பெயரை தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷன்லேயே நம்ம யோசிக்க மாட்டோம், தெரியும் பேர், ஆனால் நம்ம யோசிக்க மாட்டோம் அவர் தானான்ட்டு. வீரமா முனிவர்னா அவர் தான் கரெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கவனம் பார்க்க வேண்டியது, எல்லாருமே தமிழ் கற்றுக்கிட்டாங்க, ஆனால் இவர் என்னருங்க சந்தா சாஹிப் மன்னரை சந்திச்சு பேசுறதுக்காகவே 2 மாதத்தில் உருது கற்றுட்டு போய் பேசினார். ரொம்ப மொழியாளுமைக்கு நிறைய நூல் எழுதியிருக்காரு. உங்களுக்கு வீரமா பற்றி நல்லா உங்களுக்கு தெரியும். யார் இந்த சந்தா சாஹிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி இருக்கு இல்லைங்களா, இப்போ இருக்கக்கூடிய திருச்சி, அப்போ வந்து நாடாக இருந்தது, அந்த திருச்சியை ஆண்ட மன்னன் தான் சந்தா சாஹிப். அவரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, வீரமா முனிவர் உருதை கற்றுக்கிட்டு போய் பேசியிருக்காரு. அவங்க மொழியில் பேசும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா, பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தா சாஹிப் தான் என்னப்பா என்கிட்ட பேச இப்படி கற்றுட்டு வந்துட்டியான்னு சொல்லி வியந்து இவர் என்னன்னு அழைச்சிருக்காரு, இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படின்னா என்னது, தூய துறவின் பொருள். இஸ்மத் சன்னியாசி என்று இந்த வீரமா முனிவரை யார் அழைச்சாங்கன்னா இந்த சந்தா சாஹிப் தான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இஸ்மத் சன்னியாசி கேள்வி ஆல்ரெடி வந்திருக்குங்க, பட் இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இஸ்மத் சன்னியாசினா யாருன்னா வீரமா முனிவர் சொல்லிட்டோம். அப்போ இஸ்மத் சன்னியாசி என்று வீரமா முனிவர் யாரை அழைச்சார் அப்படின்னு கேட்டால் சந்தா சாஹிப்னு சொல்லிடலாம். அப்போ சந்தா சாஹிப் மன்னருக்காக அவர்கிட்ட பேசுறதுக்காக 2 மாதத்தில் உருது கற்றுக்கிறது யாருன்னு கேட்டோம்னா கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லக்கூடிய இந்த வீரமா முனிவர் தான். இது புரிஞ்சது இல்லைங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின், அசைகளுடைய வாய்ப்பாடு பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப எளிமை தான், ஆனால் இது தெரிஞ்சதுனா தான், இதையும் வச்சுக்கோங்க, தலைகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பாடு பிரிச்சுட்டிங்கனாவே தலை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். நமக்கு வந்து நேர் தேமா, நேர் புளிமா ஞாபகம் இருக்குங்களா, அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ பிரித்து பார்த்துருவோம். வார்த்தையாக கொடுக்காம வாய்ப்பாடாக கொடுத்துட்டாங்க, இன்னும் ஈஸி நமக்கு. ஆனால் அங்கே வார்த்தையாக கொடுத்துருவாங்க, வாய்ப்பாடு தான் அடிப்படை. இது ரொம்ப என்னதுங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வார்த்தையாக கொடுத்துட்டாங்கனாலும் பிரித்து பார்க்கக்கூடிய திறமை நமக்கு வேணும். சரி, ரொம்ப எளிமை தான். நேர். அப்போது நேர் நிறைன்னு கேட்குறேன். நேர் அப்படின்னு இருக்கு, இங்கே நேருக்கு என்ன வரும் பாருங்கள், தேமா, நேர் தேமா. ஆனால் நிறைய வந்துருச்சு. அப்படிங்கும்போது கடைசியாக இன்னொரு நேர் வந்திருந்தால் நீங்கள் தேமாங்காய் குறிச்சிடலாம், தப்பு கிடையாது. நிறைய வந்துருச்சு. அப்போ நிறைய வந்தால் என்னது, கனி. அப்போ இங்கே தேமாங்கனின்னு இருக்கான்னு பாருங்கள், தேமாங்கனி இங்கே இருக்கு பாருங்கள், ஏவுக்கு 3. அடுத்து நிறை கருவிலம். கடைசியாக ஒரு நேர் வந்துருச்சு. கடைசி நேர் வந்து என்ன வருங்க, காய் வரும். அப்போ கருவிலங்காய் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அடுத்தது நிறை அப்படின்னு சொல்லும்போது புளி. நேர்னா கடைசியாக நேர் வந்தால் காய்ங்க, மூவ சிச்சரில் கடைசியாக நேர் வந்தால் காய், கடைசியாக நிறைய வந்தால் கனி, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நேர் அப்படின்னு வருது அப்படின்னா புளி, இங்கே வந்து புளி மாங்காய் எங்கே இருக்குது, இங்கே இருக்கு பாருங்கள், புளி மாங்காய். அடுத்தது
நிறை நிறை நேர் அப்படின்னு வந்துருச்சு. நேர்னு வர்றதுக்கு என்ன வாய்ப்பாடு? கூன்னு ஆரம்பிச்சாகணும். நேர்னு வந்துருச்சுன்னா வாய்ப்பாட்டில். நிறைன்னு வந்துச்சு, இப்போ கனின்னு முடியணும். அப்போ இங்கே கூன்னு ஆரம்பிக்கணும், கனின்னு முடியணும். நடுவில் நிறை வந்திருக்க விலம். அப்போது கூவிலங்கனின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இங்கே இருக்குது. கூவிலங்கனி அப்படிங்கிறது 2 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள். 3 1 3 4 1 2. 3 4 1 2 தான் நமக்கு ஆன்சர். இங்கே இருக்க பாருங்கள். 3 4 1 2 ஆப்ஷன் டியில் இருக்குது. இது ரொம்ப எளிமை. இது உங்களுக்கு எளிமையாக படலாம். இது ஒருவேளை இப்படியும் கேட்கலாம். ஆனால் ஒருவேளை இதை கொடுத்துட்டு தலை கேட்பாங்க. இது பிரிக்க தெரியல, நமக்கு தலை தெரியாமல் போய்ட்டு இது கொடுத்துட்டு தலை கேட்பாங்க. நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். பொறுத்துக அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வினாக்கள் கிடையாது. ஒவ்வொன்றையும் 2 விதமாக கண்டுபிடிக்க முடியும். நமக்கு ஏதாவது ஒன்று தெரியுது அப்படின்னா பாருங்கள். இந்த இடத்துல 3 நம்ம ஃபஸ்ட்டு 3 கண்டுபிடிச்சிட்டோம். 2 இடத்துல 3 கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். 3 இடத்துல 3 இருக்குது. அடுத்து 4 இருக்குது. 2 இடத்துல 4 இருக்குது. இங்கேயும் 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட 3வது இது நமக்கு 3 நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, குறிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இது இருக்குது. அப்போ இந்த மாதிரி வினாக்கள் வர்றது அமைப்பு இருக்குது. உடனே அப்படி வார்த்தைக்கு வார்த்தை அப்படி ஒரு ஒன்வேர்டில் வர்றது கொஞ்சம் வரும். ஆனால் அது இந்த கொஷினில் சிரமம் தான். அடுத்த வினா பாருங்கள். சந்திப்பிழையை சரிபார்த்து எழுது. சந்திப்பிழைனா என்ன? இந்த வல்லினம் மிகு இடம் மிகா இடம் 2 இருக்கு இல்லைங்களா? நீங்கள் மிகக்கூடிய இடத்துல ஒற்று போடாமல் எழுதிட்டிங்கனாலும் தப்பு. மிக கூடாத இடத்துல ஒற்று சேர்த்து எழுதிட்டிங்கனாலும் அதுவும் தப்பாயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த தெளிவு வேணும். எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது, வல்லின மிகையிடம் மிக இடம் தயவு செய்து பார்த்துக்கோங்க. அதுதான் மிகப்பெரிய சந்திப்பிழை சரி பார்க்கறதுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நமக்கு இருக்க வாய்ப்பு தான். ஆப்ஷன் பாருங்கள். ஏ, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. இந்த இடத்துல பி, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. சி பாருங்க, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. மாரியும் இல்லை மாரியும் அப்படின்னு வந்துருக்கு பாருங்க, கவனிங்க. டி பாருங்க, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. சரி, இப்படிலாம் இருக்கு. இதில் எங்கெல்லாம் ஒற்று போட வேண்டிய இடத்துல போட்டிருக்காங்களா, எல்லா இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. கரெக்டாக இருக்கு. ஆடி இகரையிற்று அந்த வினை வரும் பொழுது ஒற்று மிகும் அப்படின்னும் ஆடி போட்டிருக்கோம். குதித்து இத்து வந்திருக்கு இல்லைங்களா, இப்போயே மண் தொடர் அப்படின்னு வரும் பொழுதே நமக்கு ஒற்று மிகணும். அதுக்கு பின்னாடி காசாதப்பா வந்துச்சா மிகும். இந்த இடத்துல மிகுந்திருக்கு. கரெக்டாக இருக்குது. கூடி கலந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆடி ஓடி கூடி தேடி இதுக்கு பின்னாடிலாம் காசாதப்பா வந்தால் ஒற்று மிகும், அதை கரெக்டாக போட்டிருக்காங்க. வேறு எந்த இடத்துலையுமே போடல பாருங்கள். வேறு எந்த இடத்துலையுமே இதுதான் கரெக்டு. அப்போ வேறு இதில் இதை சின்ன ஒரு மாற்றம் இருந்தாலுமே எல்லாம் தப்பு. அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ரொம்ப தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக வல்லின மிகிடங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான், இல்லை 2 தெரிஞ்சா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை நம்ம சரியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இது 3 இடத்துல பார்த்துருக்கோம். 3க்கு 3 பொருள் 3 இலக்கண குறிப்பு சொல்கிறோம், இலக்கண அடிப்படையில் சொல்கிறோம். அப்போது அதை கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். அவசரத்தில் எங்கேயாவது ஒன்று இந்த இப்போ கூடி இங்கே இல்லை, மீதி இடத்துலலாம் இங்கே இருக்குது, ஆடி குதித்திங்களா இருக்குது, கூடி மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கீழே மட்டும் பார்த்து டக்குன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. 1க்கு 2 முறை இந்த இடத்துல வருமா, வரக்கூடாத இடத்துலையும் வர மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதையும் என்ன பண்ணிக்கணுங்க, அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது சந்திப்பில் எப்படிங்கிறது என்னதுங்க, வல்லினம் இருக்கு இல்லைங்களா, அந்த வல்லினம் எங்கெல்லாம் மிகும் எங்கெல்லாம் மிகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை தான் பாடப்புத்தகங்கள் நிறைய பார்த்துருக்கோம், நம்ம நோட்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது 6வது கொஸ்டின். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியதாங்க. அவங்க அதை அடிப்படையாக தான் கேட்பாங்க. எங்கே இருக்குது, எங்கேயும் பார்க்கவே இல்லையே அப்படின்னா நம்மளும் நோட்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலாம். பஞ்சபூதங்களினுடைய அறிவியல் கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நூல். இது எழுதுனது யார்? நீங்கள் இந்த புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம். இது நீலமணி அவர்கள் எழுதுனார். சொல்லிடுறேன், ஆன்சர் நீலமணி தான். முதல்ல எங்கே பதிப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சாரதா பதிப்பகம், சென்னை. 1988 இந்த புத்தகம் வெளிவந்திருக்குங்க. சாரதா பதிப்பகம் இருக்கு இல்லைங்களா, சாரதா பதிப்பகம் சென்னையில் இருந்திருக்கு. இப்போ அந்த பதிப்பகத்தில் தான் முதல்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாடி 1992 ஒரு பதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிஎஃபாக இந்த புத்தகம் பிடிஎஃபாகவே நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கும், இலவசமாகவே கிடைக்குது உங்களுக்கு. பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா
அப்போ அந்த பஞ்சபூதம்னு என்னது? நிலம், நீர், காற்று, ஆகாயம் இல்லைங்களா? இந்த 5ம் அறிவியல் தன்மையில் எப்படி உருவாச்சு? நம்ம இறைத்தன்மை கட்டுக்கதைகள் எல்லாம் கட்டுறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் அறிவியல் தன்மையில் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு சின்ன பசங்க சிறுவர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காருங்க இந்த ஆசிரியர் கேபி நீலமணி அவர்கள், அதாவது கேபி நீலமணி அவர்கள் எழுதியிருக்காங்க. பாடப்புத்தல் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புத்தகத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடப்புத்தல் பார்த்தீங்கன்னா நடுவில் கட்டம் கட்டி டக்குன்னு இந்த புத்தகத்தை கேட்டு இவர் சும்மா அந்த புத்தகத்தை பற்றி அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்து ஒரு ஆசிரியர் பேர் யாருன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை கேட்பாங்க. பாடப்புத்தகத்தில் எந்த புத்தகத்தை எந்த ஆசிரியர்னு பாடத்துக்கு உள்ளே கேட்டாலும் சரி, தனியாக ஏதாவது ஒரு கட்டம் கட்டி கேட்டாலும் சரி, நம்ம நோட்ஸ்லையும் கொடுத்துருப்போம். அதை தயவுசெய்து படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வினாக்கள் வரத்துக்கு அதிகம். ஏன்னா அது படிச்சிருக்க மாட்டீங்கன்னே அந்த கேள்வி கேட்பாங்க அவங்க. அடுத்த வினா, வெற்றி பூவின் மறுபெயர் என்ன? வெற்றி பூ புறத்திணை மொத்தம் உங்களுக்கு தெரியும். புறத்திணை 12 அப்படின்னு தெரியும். ஒரு முறை டிஆர்பி 2014 கரந்தை திணை சொல்கிறோம் இல்லையா, வெற்றி கரந்தைன்னு. இப்போ கரந்தை இருக்கு இல்லையா, அந்த கரந்தை பூ என்னன்னு அழைப்போம். எந்த மாதத்தில் அது பூக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கரந்தை பூ எந்த மாதத்தில் பூக்குன்னு திணை தான் தெரியும், அதெல்லாம் தெரியுமா? ஆனால் மாசி பங்குனி இது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த புறப்பொருள் மாமலை பூக்குள்ளேயே அந்த முன்னுரையில் இருக்குது. மாசி பங்குனி மாதத்தில் கரந்தை பூக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி டீப்பாக கேள்வி கேட்டிருக்காங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். இதில் வேறு பேர் இருக்குது அப்படின்னா என்ன? வெற்றி பூக்கு வேறு பேர் என்ன? நம்ம பார்த்துருக்கோம். வெற்றி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, குட்டி 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 பூவாக இருக்கும். நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா இட்லி பூன்னு சொல்லலாங்க. வெற்றி அப்படிங்கிறது ஆடு மாடுகளை 12 திணையில் முதல் திணை வெற்றி. வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சுளுனை தும்பை வகை பாடான் காஞ்சி பொதுவியல் கைகளை பிறந்தனை. இந்த 12 தான் திணை. வெற்றி அப்படிங்கிறது என்னதுங்க? குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூவு. நாம் இப்போ இட்லி பூன்னு சொல்கிறோமா, அந்த பூ தான். அப்படியே அதாவது குட்டி 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 பூவாக பூத்திருக்கும். அப்படி கை விரிச்ச மாதிரி குட்டி குட்டி பூவாக பூத்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போ வெற்றி பூ இப்போ இருக்கக்கூடிய பேர் இட்லி பூன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கரந்தை பூ என்ன சொல்கிறோம்? கொட்டை கரந்தைன்னு சொல்கிறோம். வஞ்சி அப்படிங்கிறது எந்த திணைக்குரியது? பாலை மரம், அந்த எந்த திணைக்குரியது? இந்த மாதிரி அந்த புறத்திணையில் இருக்கக்கூடிய அந்த திணையில் அந்த திணையிலேருந்து எந்த செயல்பாடு நடக்கும்? ஆடு மாடுகள் ஓட்டிகிட்டு வருவாங்களா, சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு முறைமை. ரொம்ப சிம்பிளாக அந்த பூக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டு போயிடும். நம்ம இதெல்லாம் சாதாரண நினச்சிட்டு இருப்போம், அதெல்லாம் கேள்வியே வருமானு இப்படியும் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஒரு பாடத்தை படிக்கணும், ரொம்ப ரொம்ப நுட்பமானது. ஆதி முதல் அந்த வரைன்னு சொல்கிற மாதிரி அந்த பூனா என்ன, ஏன் அந்த திணைக்கு அந்த பூ சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். சரி, அப்போ இதுக்கு எச்சுப்பூ இன்னொரு பேர் இட்லி பூ தான். அடுத்தது தனிந்தது அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய சாரியை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த தனிந்தது அப்படிங்கிற இந்த சொல்லில் சாரியை என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நாம் பகுபது உறுப்பிலக்கணம் சரியாக பிரிக்க தெரிஞ்சதுனாவே போதுமானது. நமக்கு பிரிக்க தெரிஞ்சதுனாவே போதுமானது. முதல்ல பிரிச்சிடுறேன் நான், பாருங்கள். தனிந்தது ஃபஸ்ட்டு எப்பயுமே எப்படி இருக்கும்? ஒரு கட்டளையாக இருக்குது. தனி, இந்து, இத்து, ஆ, து. பிரிச்சாச்சுங்களா? ரைட்டு, இப்படி தான் பிரிக்கணும். தனிந்தது எப்பயுமே இந்து வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் விகாரப்படணும். சரிங்களா? இந்த என்ன, இந்த இத்து என்ன பண்ணுவோம்? சந்தின்னு சொல்லிடுவோம். சரி, இதில் பிரிச்சாச்சு. தனி பகுதி, அது எந்த மாற்றமும் இல்லைங்க, அது பகுதி. கடைசியாக இருக்க தூ என்னங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா பகுதி விகுதிக்கு சொல்ல வரேன் நான். து படற்கை வினைமுற்று விகுதி. நடந்தது அப்படி சொல்லுவோம். படற்கையில் சொல்லுவோம். படற்கை வினைமுற்று விகுதி. தூங்கிறது சொல்லியிருக்கோம் இல்லையா, வினைக்கான வினை எச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ வினைமுற்று நடந்தது, முடிஞ்சிருச்சு. படற்கை வினைமுற்று விகுதி. நம்ம அதை படற்கை வினைமுற்று விகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த இத்து இருக்கு இல்லைங்களா, இந்த இத்து அப்படிங்கிறது சந்தி. இந்த என்னது? விகாரம். இது விகாரம். அப்போ இந்த இத்து என்ன இருக்கும்? அது காலம் காட்டக்கூடிய இடைநிலை. என்ன காலம்? இறந்த கால நிலை. இறந்த கால நிலை என்னது? இத்து இட்டு இரு இன்னு. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். இத்து இட்டு இரு இன்னு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. அப்போ இறந்த கால இடைநிலை சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். சரி, அடுத்தது தான் முக்கியமாக வரும். அதுன்னு அப்படி பிரிக்க முடியாது. அது அப்படிங்கிற ஒரு விகிதி நமக்கு கிடையாது. அப்போ ஆ து அப்படி தான் பிரிக்கணும். அப்போ ஆ அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னா அந்த ஆ தாங்க சாரியை. ஆன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சாரியை. தூ அப்படிங்கிறது சொல்லிட்டோம். படற்கை வினைமுற்று விகுதி அதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே ஆ நீங்கள் இருக்க பாருங்க. ஆ பிரிக்கும்போது சரியாக பிரிக்கலாம், உங்களுக்கு ஆ அப்படிங்கிறதே வராது. தூ தான் நம்ம நினைப்போம். ஆனாலும் விகுதின்னு தெரியும், தூ தான் நினைப்போம். தனிங்கிறது கிடையாது, நமக்கு தெரியும். ஒரு இத்து வருமானு சொல்லி இத்து அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு, தூவ போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியாக பிரிச்சுட்டிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக என்ன ஆகிடும் உங்களுக்கு?
பகுதி உறுப்பிலக்கணம் புக்கில் கொடுத்துருக்க எல்லா வேர்டையுமே கொஞ்சம் ஒரு முறை பிரித்து பாருங்கள். மேக்ஸ் மாதிரி தான், பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பிரித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்னங்க? ஆ அப்படிங்கிறது அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது, பஞ்சுரப்பன் செவ்வழிப்பன் கருப்பொருள்களின் நிலங்கள் முறையே. பஞ்சுரப்பன் செவ்வழிப்பன் கருப்பொருளுடைய நிலங்கள் முறையேன்னு சொல்லி கேட்குறாங்க. நன்னூறார் சொன்ன கருப்பொருள் மொத்தம் 14 இருக்குது. இந்த கருப்பொருள் அட்டவணைன்னு ஒன்று இருக்கும். கருப்பொருள் அட்டவணைன்னு ஒன்று இருக்கும். அது தயவுசெய்து ஒவ்வொரு நிலத்துக்கும் என்ன ஊர், என்ன நீர், என்ன பூ, என்ன பறவை, என்ன மலர், என்ன மக்கள், என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன சாப்பிடுவாங்க, மக்கள் எப்படி அழைப்பாங்க, என்ன கடவுள், இது எல்லாமே, என்ன பறை கூட்டுவாங்க, என்ன பண் அவங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நாம் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரி, பஞ்சுரப்பன் எதுக்கு, செவ்வழிப்பன் எதுக்குன்னு பார்க்குறோம். நம்ம அட்டவணை தான், வேறு வழியே கிடையாதுங்க. குறிஞ்சிக்கு குறிஞ்சி தான், முல்லைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், விளாரிப்பண், மருதத்துக்கு மருதப்பண். அப்போது இந்த இடத்துல நெய்தலுக்கு என்ன பண், செவ்வழிப்பண். அப்போ பஞ்சுரப்பன் பாலைக்கு. அப்போ இந்த இடத்துல அது அட்டவணை, கண்டிப்பாக அந்த அட்டவணையிலிருந்து கேள்வி இருக்குங்க. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த அட்டவணையை படிக்கணுங்கிறதுக்காக இந்த வினாக்கள் கொடுத்துருக்குறோம். இப்படி எல்லாத்தையும் ஒரு கேள்வி எடுத்து கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம அட்டவணையை, அந்த அட்டவணை வந்து கருப்பொருள் அட்டவணை இல்லைங்களா? அந்த கருப்பொருள் அட்டவணையில் ஒவ்வொரு நிலத்துக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலத்துக்குமே 14 பொருள் கொடுத்துருப்பாங்க. எந்த நிலத்தில் என்ன சுனை நீரா, அது என்ன நீர், அருவி நீர் குடிப்பாங்களா, என்ன பறவை இருந்துச்சு, என்ன விலங்கு இருந்துச்சு, என்ன மரம் இருந்துச்சு, என்ன பூ இருந்துச்சு இல்லைங்களா, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பறை கொட்டாங்க, என்ன பண், இது எல்லாத்தையுமே என்ன அந்த அட்டவணையில் இருக்குது. ஸோ அடிப்படையில் நீங்கள் அந்த அட்டவணையை படித்து பார்த்துக்கோ. இதுக்கான ஆன்சர் என்ன, இது பாலை, இது நமக்கு நெய்தல். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சராக இருக்கிறது. அடுத்தது இறுதியாக ஒரு வினா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இலக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதில் என்ன துறையினம் இருக்கிறது? சரி, நீங்கள் பார்க்கலாம் சார், ஒழுக்கம் இழுக்கம் அப்படின்லாம் வருது, நம்ம அந்த இது குறிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஆன்சர் வச்சு தான் பார்க்கணும். மோனை என்ன கொடுத்து, எதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இல்லை இல்லைங்களா? முரண் தொடையா, அளபடை தொடையா, இரட்டை தொடையா, செந்தொடையா. அளபெடுத்து வருது எங்கேயாவது? இது கிடையாது. இரட்டை தொடை அந்த சொல்ல என்னது, மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்குதா, ஒரே சொல் வந்துட்டு இருக்கா? இல்லை. செந்தொடையா, எந்த ஒரு தொடையுமே விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இல்லையா? இருக்குது, என்ன பாருங்கள், எதுகையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அது இல்லை. அப்போ பொருளில் தான் எங்கேயோ இடிக்குது, அப்படி தான் பார்க்கணும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இல்லைங்களா, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. மேன்மை பழி, புரிஞ்சுக்கோங்க. மேன்மைங்கிறது உயர்வு, பழிங்கிறது ஒரு பழி போட்டு தாழ்வானது. அப்போ அது முரண் இருக்குது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இலக்கத்தின் எய்துவர் என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று ஈக்குவலாக சொன்னால் பரவாயில்ல. பழி ரொம்ப மோசமானது, பழியை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது. அப்போ மேன்மை பழி, இது வந்து ரெண்டுக்கும் முரண்பட்டிருக்குது. ரெண்டுக்கும் புரியுதுங்களா? ரெண்டுக்கும் முரணான கருத்து இதில் இருக்குது. அப்போது இதில் இருக்கக்கூடிய தொடை என்னது, முரண் தொடை. ஆக இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு குறள்ல இருந்து வினாக்கள் கேட்டாலோ அல்லது மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு வினாக்கள் கேட்டாலோ, தொடையும் தொடை விகற்பங்களும், மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இன்னொன்று அதில் வந்து மோனையில் நமக்கு தெரியும், அடியணை புலி பூறு புலை மேற்கு முற்று. அதே மாதிரி தான் என்னதுங்க, எதுகையிலையும் இருக்கும், முரணில் இருக்கும், ஏபில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உட்பிரிவுகளும் தொடை விகற்பங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப 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 நல்லது. வினாக்கள் எப்படி வேணாலும் அமையலாம். ஆக நம்ம இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுட்டு, இந்த மாடலாக வச்சுட்டு, இதன் அடிப்படையில் வினாக்களை நாம் படிக்க முயற்சி பண்ணணும். சரி, இப்போ இன்றைக்கி 10 வினாக்கள் நமக்கு நிறைவடைஞ்சிருச்சு. தேங்க்யூ.